ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மழைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார் எங்கேயாச்சும் வெளியே எடுக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது உங்கள் காரோட வைப்பர் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கிளாஸ் வந்து சுத்தமாக க்ளீன் ஆகுதான்னு செக் பண்ணும். இப்போ என் காரில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்குது. கிளாஸ் வந்து சுத்தமாக க்ளீன் ஆகலை. ஆல்சோ சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. ஸோ வாங்க நாம் இந்த வீடியோவில் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வைப்பர்லேருந்து 2 வைப்பர் பிளேடையும் கழட்டி எடுத்துடலாம். ஸோ அந்த வைப்பர் பிளேடை கழட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதில் வைப்பர் பிளேடில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி கீழே புல் பண்ணிங்கன்னா கழண்டு வந்துடும். ஸோ நான் 2 வைப்பரையும் கழட்டிட்டு அது என்ன பட்டன்னு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பிளேடையுமே கழட்டியாச்சு. இப்போ நான் ஒரு விரல் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணிங்கன்னா அந்த வைப்பர் பிளேடு அந்த வைப்பர் ஆர்ம்லேருந்து கழண்டு வந்துடும். ஸோ நீங்கள் இப்போது இன்கேஸ் வைப்பர் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த ஃபுல் செட்டே மாற்ற வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ரப்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்யூன் ரப்பரே தான் வாங்கியிருக்கேன். இது வந்து போட்மோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை அந்த ரப்பரை கழட்டுறக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த சைடில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கழட்டினீங்கன்னா கழண்டுரும். அதுக்கடுத்து அதில் இருக்க 2 டெம்பருக்காக இருக்க 2 கம்பியுமே எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த ரப்பரை அப்படியே புல் பண்ணுங்கள், அது கழண்டு வந்துடும். என் காரில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வெட்டையாயிருச்சு. ஸோ அதனால் ஈஸியாக கழண்டு வரல. ஏதோ ஒரு வழியாக கழட்டி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நாம் வாங்கி வச்சுருக்க புது ரப்பர் எடுத்துக்கலாம். இந்த ரப்பரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 80 ருபீஸ் 100 ருபீஸ் அது மாதிரி தான் வரும். அது காரை பொறுத்து. இப்போது இந்த காருக்கு பார்த்திங்கன்னா 2 ரப்பருமே சேர்ந்து 200 ரூபாய்க்கு பக்கமாக வந்துச்சு. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு காடி இருக்குல்ல, இந்த காடியில் தான் உங்களுக்கு அந்த டெம்பர் கம்பி வரும். அதுக்கடுத்து 2வது காடியில் பார்த்தீங்கன்னா அந்த வைப்பர் பிளேடு இருக்குல்ல, அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அதில் ஃபிட் ஆகும். ஸோ நம்ம இப்போ அந்த டெம்பர் கம்பியை வந்து இந்த ரப்பரில் வச்சு பார்க்கலாம், கரெக்டாக மேட்ச் ஆகுதா லென்த் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம இப்போ அந்த ரப்பர் வாங்கியிருக்கோம்ல, அதை வந்துட்டு அந்த வைப்பர் ஃப்ரேமில் வந்துட்டு நாம் இன்சர்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த டெம்பர் கம்பியை ஃபஸ்ட்டு இந்த ரப்பரில் வச்சுட்டும் இன்சர்ட் பண்ணலாம். இல்லை இந்த ரப்பரை மட்டும் இந்த ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியாக அந்த கம்பி இன்சர்ட் பண்ணுறனால பண்ணலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பரை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பியை மாட்ட போகிறேன். அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வைப்பர் பிளேடு ஃபுல் செட்டாகவே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒரு பிளேடு பார்த்தீங்கன்னா மாருதி ஒரிஜினல் வாங்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 400 to 500 ஆகும். இது பார்த்தீங்கன்னா இப்போ 2 பிளேடுக்குமே சேர்த்து ஒரு 200 ருபீஸ் தான் ஆச்சு. ப்ராப்பராக அந்த டெம்பருக்காக யூஸ் பண்ணுற கம்பியை ஃபிட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டெம்பர் கம்பியுமே அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த எண்டில் ரூட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த ரப்பர்லேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளினீங்கன்னா அது லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வைப்பர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வைப்பரை கொண்டு போய் நீங்கள் திருப்பி உங்கள் காரில் மாட்டிக்கலாம். இப்போ ஒரு வைப்பரில் நாம் ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு வைப்பர் பிளேடுக்கும் நாம் அந்த ரப்பரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
நீங்கள் எப்போவாவது காரை வந்து வெயிலில் நிறுத்துறீங்கன்னா கண்டிப்பாக வைப்பர் பிளேடை கண்ணாடியிலேருந்து வெளியே, அதாவது மேலே தூக்கி விட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெயிலெல்லாம் நீங்கள் நிறுத்துகிறப்ப கார் கண்ணாடி ரொம்ப சூடாகும். அப்போ வந்து இந்த ரப்பர் வந்து சீக்கிரம் உங்களுக்கு ஹார்டாயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வைப்பர் இது மாதிரி தூக்கி விட்டுருங்க. இப்போ நாம் ரெடி பண்ண வைப்பர் பிளேடை வந்துட்டு காரோட வைப்பர் ஆர்மில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். உங்களுக்கு ஒரு கிளிக் சவுண்டு கேட்கும், அதாவது நீங்கள் லாக் பண்ணதை அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, மாட்டியாச்சு. நாம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம காரில். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நாம் வைப்பரை ஆன் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு குறைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வைப்பர் வந்து சவுண்டு வர்ற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைப்பர் பிளேடில் இருக்க ரப்பர் வந்து ஹார்ட் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆல்சோ கண்ணாடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.